கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தின் மூலமாக தேவ செய்தியை நாம் தியானிப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. ஆமேன். தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை இன்னும் நாம் என்ன செய்து கொள்ளணுமா? பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வர்த்திக்க செய்ய வேண்டும். இப்போது நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக நமக்கு கிருபைனா என்னன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு இலவசமாக கொடுத்தாரு. இலவசமாக கிருபையை கொடுத்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம கிருபையில் நம்ம வளரணும். அந்த கிருபையில் இன்னுமாக நம்ம பலப்பட வேண்டும். ஏன் அந்த கிருபையில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, சங்கீதம் 63:3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் ஜீவன் தானே ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் எல்லாமே, அப்படி தானே? அந்த ஜீவனை பார்க்கிலும், உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த ஜீவனை பார்க்கிலும் அந்த கிருபை நல்லதான். இது ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க? ஏன் அந்த கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கிலும் ஏன் அந்த கிருபை நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா, இந்த கிருபை தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்த போகுது. உலகத்தில் சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு ஜீவன் ரொம்ப முக்கியம். ஜீவன் இருந்தால் தான் அது பேர் வாழ்க்கை. அந்த ஜீவனை காட்டிலும் கிருபை நல்லதுன்னா, ஜீவனே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஆனால் அந்த ஜீவனை காட்டிலும் அந்த கிருபை நல்லது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை ஏன் இப்படி வருதுன்னு சொன்னால், நித்திய ஜீவனுக்கு நேராக, கடைசி நாட்களுக்கு நேராக, தேவனுடைய வருகைக்கு நேராக நம்மை நடத்தி செல்வது அந்த கிருபை. அதனால தான் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. சரி, அந்த கிருபையில் ஏன் பலப்படணும் அப்படின்னு சொல்லி அடுத்த காரியத்தை நம்ம பார்த்தோன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:5 அதில் வாசிக்கும்போது, கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி ஒரு வேதவசனம் இருக்கும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியரில் வாசிக்கும்போது கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்கள், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். புரியுதுங்களா? அந்த நம்ம ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தது கிருபை. நம்ம ரட்சிப்புக்கே காரணமாக இருந்தது கிருபை. அந்த கிருபை இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக கடந்து போக முடியாது. ஆனால் நாள் ஆக 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 அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்போடு கூட கிருபையும் வளர வேண்டும். நமக்குள் கிருபையும் பலப்பட வேண்டும். நாம் கிருபையில் பலப்பட வேண்டும். அந்த கிருபையும் வளர 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 தான் முடிவு பரியந்தம் அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ள நிலை நிற்கிறவர்களாக இருப்போம். அதற்காக தான் நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நீ கிருபையில் பலப்படு, நீ கிருபையில் இன்னும் பலப்பட்டுக்கோ. இது பத்தாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உன் மேலே நான் கிருபையாக இறங்கி இந்த ரட்சிப்பை நான் கொடுத்தேன், உன்னை உயிர்ப்பித்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்ட, இனி நீ கிருபையில் பலப்படு. பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்குரிய ஆகாரத்தை தாய் மூலமாக கிடைக்கும், அரவணைப்பு தாய் மூலமாக கிடைக்கும். அது அந்த ஆகாரத்தினால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கு வேறு ஏதாவது சாப்பிட முடியுமா? ஒன்றுமே முடியாது. வெறும் அந்த தாயினிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆகாரம். அதே போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பால்னால, வசனத்தினால தேவன் நம்மை வளர்க்க 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 அந்த கிருபை நம்ம மேலே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படுவதற்கு நம்ம வசனத்தை என்ன செய்யணுமா? கை கொள்ள வேண்டும். வசனம் நமக்கு அதிகமாக தேவை. ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்கிற காரியங்கள் நமக்கு அதிகமாக தேவை. அப்போது விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன செஞ்சிட்டோமா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஏன் அந்த கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன் பலப்படணும் அப்படின்னு சொல்கிறான்னா, சங்கீதம் 94:18 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே, அப்பா உங்கள் கிருபை என்ன தாங்குது. அதாவது நம்ம உலக பிரகாரமாக கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிற கதையை நான் சொல்ல வரல. அதுக்கும் கிருபை தான். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜீவிப்பதற்கு கிருபை தான். பாருங்கள், பலவிதமான சோதனைகள்னால நாங்கள் அகப்படும் போது, பல காற்றுகள் நம்மை நோக்கி வீசும்போது, பெருங்காற்றுகள் வரும்போது, பெரும் புயல்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிற நேரத்தில் நம்மளுடைய மைண்ட் அப்படியே டிப்ரெஷனில் போகக்கூடாது.
அதற்காக நம்ம பின்மாற்றமாக மாறிவிடக்கூடாது, என் கால் ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து சறுக்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த கிருபை நமக்கு தாங்குமா. அந்த கிருபை நமக்கு பலப்பட்டு அந்த கிருபையை நம்ம பெற்றிருந்தால் மாத்திரம்தான் அந்த கிருபை நமக்கு தாங்கும். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்னால ரொம்ப மனசு நொந்து போய் டிப்ரெஷன் ஆகி பின்மாற்றமாக போயிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுங்களா? இப்போது ஒரு தாய் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமக்கணும், 9 மாதம் சுமந்து 10வது மாதம் பெற்றெடுக்கணும். அது 4 மாதத்தில் 5 மாதத்தில் ஒன்று ப்ரீமெச்சூராக பிறக்கும். அப்படி இல்லைன்னா அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த தாயினுடைய வேதனை எவ்வளோ பயங்கரம். அல்லது பிறந்து இறந்து போச்சுன்னா அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளோ வேதனைப்படும். அதே போல தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற பிறகு, உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு இறந்து போய்விடக்கூடாது. அப்படின்னா மரித்தவர்களாய் மாறிவிடக்கூடாது. அதுக்கும் மீறி அப்படின்னா என்னன்னா பின்மாற்றமாக போயிடக்கூடாது. ஆண்டவர் அதிகமாக துக்கப்படுவார். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடாதபடிக்கு அந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்கதாக கிருபை நமக்குள்ளார இருந்துச்சுன்னா அந்த கிருபை நம்மை என்ன செய்யுமா? ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த ஆரம்பிக்கும், பின்மாற்றமாக கொண்டு போக விடாது. அதுக்காக தான் கிருபையில் பலப்படு என்று சொல்லி இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, 4வதாக கிருபையில் நம்ம ஏன் பலப்படணும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று பவுல் சொல்றாரு. வேத வசனத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்கள், வேத வசனத்துக்குள்ளார இருக்கிற வெளிப்பாடுகள், வேத வசனத்துக்குள்ளார இருக்கிற மறைப்பொருள்கள், இவைகளை பெற்றுக்கொள்ள நமக்கு கிருபை அவசியம். அந்த கிருபை பத்தாதுங்க, இன்னும் பலப்பட்டுட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளார கிருபை பெருகுதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பார். புரியுதுங்களா? சில நேரங்களில் நம்மளுக்கு வரக்கூடிய பாடுகளில் கிருபை பெற ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். அந்த பாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த நேரத்தில் தேவன் கிருபையை ஊற்றி கொண்டே இருப்பார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளின் பாதையில் தான் நான் கடந்து வரும்போதெல்லாம் எனக்கு ஆண்டவர் அந்த கிருபையின் அபிஷேகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் பாடுகளாக இருக்கும், இன்னொரு பக்கம் கிருபை பெருகிட்டே இருக்கும். அதனால தான் கிருபை நம்ம என்ன செய்யணுமா, எந்த விதத்தில் வந்தாலும் அந்த கிருபையில் நம்ம பலப்பட ஆரம்பிக்கணும். அது மாத்திரமல்ல, காலைதோறும் கிருபை புதியதாக இருக்கிறதா. அப்போது அந்த காலைதோறும் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஃபவுண்டேஷன், அதுதான் அந்த ஃபவுண்டேஷன் ஜெபம். அந்த நேரத்தில் நீங்கள் கடந்து போய் தேவ சமூகத்தில் அதிகால நேரத்தில் உட்காரும்போது முதலாவது அந்த நாளுக்குரிய கிருபை நமக்கு இறங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த விதத்தில் நம்ம என்ன செய்யலாம், கிருபையில் பலப்பட முடியும். அது மாத்திரமல்ல, அந்த கிருபை புதியதாக இருக்கிறதா. இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் எழும்பியிருப்பீங்க, நாளை தினம் காலையில் எழும்பி போய் முதலாவது உங்கள் குடும்பத்தில் யாராவது பேசுவதற்கு முன்பதாக, உங்களுடைய மற்ற காரியங்களை நீங்கள் கவனிப்பதற்கு முன்பதாக, மற்ற செயல்களை செய்வதற்கு முன்பதாக முதலாவது அந்த நாளுக்குரிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அது புதிய கிருபையாக தேவன் கொடுத்து கொண்டே இருப்பாராமா. அதனால தான் நம்ம கிருபையில் என்ன செய்யணுமா, பலப்பட வேண்டும். எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை வேணும்னா நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும், கிரயம் செலுத்த வேண்டும். சும்மா அந்த கிருபை கிடைக்காதுங்க, எல்லாருக்குமே சும்மா ஈஸியாக கிடைக்காது. அந்த கிருபை எப்படி கிடைக்குது அப்படின்னா, புறஜாதிகளாக இருக்கும்போது தேவன் ரட்சிப்புக்கு முன்பதாக நமக்கென்று கிருபையை வைத்திருப்பார். அந்த கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஆனால் அதுக்கு பிறகு கிருபை கிரயம் செலுத்தினால்தான் கிருபை கிடைக்கும், தியாகம் பண்ணினா தான் கிருபை கிடைக்கும். அதிகால நேரத்தில் என்னால் எழும்ப முடியல, நீங்கள் படுத்துட்டிங்கன்னா அன்னைக்குரிய கிருபையை மிஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த நாளில் உங்களுக்கு கிருபை வேணும்னா நீங்கள் கிரயம் செலுத்தணும். சில நேரங்களில் சோதனைகள் பாடுகள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த கிருபை உங்களுக்கு மிஸ் ஆகுது. அதை நான் தாங்கிக் கொள்ளுவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார்ல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு விதமான சோதனை எனக்கு நேரிடவில்லை என்று சொல்லுகிறார்ல. அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா, நமக்குள்ளார அந்த வார்த்தையை நாம் கவனமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கணும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை எனக்கு நேரிடவில்லை. அதனால இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தாங்கிக் கொள்ளுகிற அந்த பலனை கொடுக்குறாரு, திராணிக்கு மேலே அவர் சோதிக்க மாட்டாரு, தப்பிக்கொள்ளுகிற அந்த போக்கை உண்டாக்குறாருன்னு சொல்லி நீங்கள் அந்த சோதனையின் வழியாய் கடந்து வந்தால் கூட அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபையில் நீங்கள் பலப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். கிருபை ரொம்ப முக்கியங்க. நம்ம கிருபைன்னா சாதாரணமாக நினைக்கிறோம், சும்மா ஒரு நாள் அந்தந்த நாள் ஜீவிப்பதற்கு மாத்திரம்தான் கிருபை நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை மிகவும் அவசியம். இப்போ பார்த்தோம் இல்லையா, மறைப்பொருள்களை அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனல் மூட்டி நாம் எழுப்பப்பட அந்த கிருபை மிகவும் அவசியம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு,
தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஊழியக்காரலாக நம்மை மாற்றுவதும் கிருபை தான். அப்போ ஊழியக்காரலாக மாறுவதற்கு கிருபை அவசியம். நீங்கள் உங்களுக்குள்ளார அந்த கிருபையை பலப்பட வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். புரியுதுங்களா? காலைதோறும் அந்த கிருபை எப்படி இருக்குதா? புதியதாக இருக்கிறது. காலைதோறும் அந்த கிருபை புதியதாக இருக்கிறபடினால அந்த கிருபையில் நம்ம என்ன செய்யணுமா? பலப்படுவதற்கு ஏதுவான அந்த கிருபையை நம்ம அனுதினமும் கிரயம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். மறைப்பொருளை வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக மாற்றுகிற கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். கால் சறுக்காதபடிக்கு, பின்மாற்றமாய் சூழ்நிலைகள் மத்தியில் போய்விடக்கூடாதபடிக்கு தேவனுடைய அடிச்சுவடை தொடர்ந்து வந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு உரிய வழிகளில் நாம் கடக்கும்போது நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கிருபையில் பலப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கிருபை ரொம்ப 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 முக்கியம். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும்போது 1 பேதுரு பாருங்கள், ஒரு வசனம் இருக்குது. அந்த ஒரு வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறாருங்க. இல்லை, முதல் அதிகாரத்திலே வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஆமேன். அந்த நேரத்தில் வருகையில் அவர் வெளிப்படும் போது நமக்கு ஒரு கிருபை. என்ன கிருபை அது? நம்மை மறுரூபமாக்குகிற கிருபை. அந்த மறுரூபமாக்குகிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே அந்த கிருபையில் நம்ம என்ன செய்யணுமா? பலப்பட வேண்டும். ராப்சர் வரைக்கும் போகுது அந்த கிருபை. ராப்சரில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த கிருபை நமக்கு தேவைங்க. அப்போ இந்த நாளில் சில காரியங்களை நம்ம பார்த்தோம். ஏன் தேவன் நமக்கு கிருபையில் பலப்படும்படியாக இந்த நாளில் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். முதலாவது, ஜீவனை பார்க்கிலும் அந்த கிருபை நல்லது. இரண்டாவது, அந்த கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு அந்த கிருபை தேவை. மூன்றாவதாக, மறைப்பொருளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த கிருபை தேவை. நாலாவதாக, ஊழியக்காரர்களாகவே மாறுவதற்கு அந்த கிருபை தேவை. ஐந்தாவதாக, நமக்கு ராஜ்யத்தில் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கே அந்த கிருபை தேவை. அந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா. இன்றைக்கி அந்த கிருபையில் நான் பலப்படணும். ஏன்னா காலைதோறும் அந்த கிருபை புதியதாக இருக்கிறது. ரெண்டாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த கிருபையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, அநேக ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இப்படியெல்லாம் நீங்கள் கிரயம் செலுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கிரயம் செலுத்தி காலைதோறும் தேவ சமூகத்தில் காத்திருந்து கிரயம் செலுத்தி ஆண்டவர் சமூகத்தில் கிருபையை வாஞ்சித்து தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்போது அந்த கிருபையில் பலப்பட முடியும். கிருபையில் பலப்படுவதற்கு என்ன காரணம்? இத்தனை காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ராப்சர் வரைக்கும் போகுது. நீங்கள் கிருபையில் பலப்படுங்க. ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது தேவன் உங்களை அந்த வருகைக்கு நேராக நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் ராஜா, எங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையில் பலப்படும்படியாக சில வார்த்தைகளை எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் கிருபையில் பலப்படத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றுங்கப்பா. தேவனே, ஜீவனை பார்க்கிலும் அந்த கிருபை நல்லது. அந்த கிருபை நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை நடத்தப் போகிறது. கிருபையினால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பு ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ரட்சிப்பாக எங்களை கொண்டு செல்ல போகிறது ராஜா. மூன்றாவதாக ஆண்டவரே, எங்களுடைய கால்கள் சறுக்கும் போது அந்த கிருபை தாங்குது ராஜா. நான்காவதாக, மறைப்பொருளை வெளிப்படுத்த எங்களுக்கு அந்த கிருபை தேவைப்படுதுப்பா. ஐந்தாவதாக ஆண்டவரே, நல்ல ஒரு ஊழியக்காரியாக மாற்றுவதற்கே அந்த கிருபை வேணும் ராஜா. ஆறாவதாக ஆண்டவரே, அப்பா தேவனே நன்றி, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தேவை. அந்த கிருபையின் அபிஷேகம் எங்கள் மேலே இப்பொழுது ஊற்றுவீங்களா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் அந்த கிருபையின் அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றுகிறார். அந்த கிருபை நமக்கு வேணுங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து அந்த கிருபை எனக்கு தாங்க. இப்போ சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட காரியங்களின்படி நான் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு அந்த கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படியாக கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய அந்த கிருபையின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேவன் கிருபையை வரமாக ஊற்றி கொண்டிருக்கிறார். அந்த வரத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபை உங்களை அதிசயமான பாதையில் நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.